Dear students, now volume 2, 7th unit. Matrices. What is the matrices? The objects are in row and column or rectangular array of the element is called matrices. Okay? Rectangular arrangement of the elements. That is row wise. இப்போ பாருங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல 201 இது ஒரு ரோ. இது ஒரு ரோ. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ரோ. Then column. இந்த பக்கம் ஒரு ரோ, ரெண்டு ரோ. 2 rows கொடுத்திருக்காங்க. Then one column. இது first column, இது second column, the third one is third column. So here the rectangular array. Rectangular array means 2 rows and 3 columns. It is one rectangular array. Therefore, this definition or this model is called a matrix. Okay. So நம்ம இப்போ இந்த வாக்குல நம்ம எழுதணும்னா this side, this way it is called row. This way this is called column. Okay, row and column. Then order of the matrix. M cross n is given. So what is M here? The previous matrix. Previous matrix பாருங்க 2 rows are there and 3 columns. 2 rows and 3 columns இருக்கிறது. So 2 row 3 column. அதனால order of the matrix சொல்லக்கூடியது M cross n or M by n. M by n ன்னு வாசிக்கலாம். M cross n என்றும் வாசிக்கலாம். Okay. So this is the definition of matrices and order of the matrix. Then if M equal to n, number of rows number of columns equal இருந்தா அது நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பற்றி ரெண்டாவது பார்ப்போம் நம்ம. நான் அதை ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. M and n are equal. இங்கே 2/3 இருக்கிறது. இது 2/2 இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ரோ காலம் ஜீரோ மேட்ரிக்ஸஸ் are there. ரோ காலம் மேட்ரிக்ஸ். ஸோ ஒன்லி ஒன் ரோ, ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்ததுன்னா அது ரோ மேட்ரிக்ஸ். இதான் இருக்கு. இது எக்ஸாம்பிள். ஓகே. ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்ததுன்னா அது காலம் மேட்ரிக்ஸ். அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே ஒரு ஜீரோ. ஸோ த ஆர்டர் 1 cross 1 ஆர் 1 by 1. ஸோ இட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். செகண்ட் பாருங்க 2 cross 3, 2 ரோ 3 காலம். ஸோ இது 2 ரோ 3 காலத்தில் ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் யூனிட் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் சேம். That is, this one is 3/3. Therefore, it is square matrix. Diagonal matrix. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இன்னே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிதான் டெஃபினிஷன். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருந்து மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோனா அது டயகனல் எலிமெண்ட். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை லீடிங் டயகனல், இந்த பக்கம் வரக்கூடிய இந்த டயகனல் 1 2 3 இருக்கக்கூடிய இந்த டயகனல் எலிமெண்ட் லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னா அதே லீடிங் டயகனல்ல எல்லா எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட்டும் ஒன்றாக இருந்தால் ஸோ 1 0 0 1. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே. இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல தான் சாத்தியம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்கிள், லோவர் ட்ரையாங்கிள். ஓகே. அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் பாருங்க, அப்பர்ல இருக்கக்கூடியது எல்லாமே எலிமெண்ட்ஸ், லோவர் அதாவது லீடிங் டயகனல் எல்லாமே இந்த லீடிங் டயகனலை பொறுத்து தான். இந்த லீடிங் டயகனலை பொறுத்து அமைகிறது. இந்த லீடிங் டயகனலுக்கு டினாமினேட்டர் கீழே பிலோவில் ஜீரோஸ், எபவ் எலிமெண்ட்ஸ் ஆயிருந்தா அது அப்பர். அதே நேரம் அதே லீடிங் டயகனல்ஸ் இந்த லீடிங் டயகனல்ஸ் கீழே எலிமெண்ட்ஸ் இருந்து மேலே ஜீரோ இருந்தா அது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட்டை மட்டும், கேங்கிற கான்ஸ்டன்ட்டை மட்டும், இப்போ இது என்னன்னா A equal to A B C D இதுதான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல K-யை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. K-யை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்கெயிலாரை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் உள்ளால கொண்டு போறோம்னா அது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதான் KA KB KC KD அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன்.
addition and subtraction. Addition and subtraction நீங்க இருக்கும்போது இப்போ A matrix வச்சுக்கோங்க. A matrix அல்லது plus B matrix நான் ரெண்டுமே சொல்ல போறேன். A plus matrix is equal to 1 2 3 4 5 6 plus minus 1 3 5 0 1 2 ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஆர்டர் தான் இருக்கும். அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஆர்டர். நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட -1 +1 -1 0. செகண்ட் எலிமெண்ட் இங்கே 2, இங்கே 3, 2 + 3 5. தென் 3 + 5 8 and 4 here 4 இங்கே 0, 4 + 0 4. 5 + 1 6 6 + 2 8. இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ஒரே ஆர்டர்லாம் எடுக்கணும். இங்கே எந்த எலிமெண்ட் எடுக்கிறீங்களோ அதே டைப் எலிமெண்ட் தான் அங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். எதுக்கு? ப்ளஸுக்கும் மைனஸுக்கும். நான் இப்போ ப்ளஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது இதே லெவல் தான். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடியது ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் சாத்தியப்படும். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்க முடியும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் நீங்கள் இப்போ A = நான் ஒரு 1 2 3 4 அப்படி எடுத்துட்டேன்னா திஸ் சிம்பிளைஸ் A டிரான்ஸ்போஸ் = இங்கே இருக்கக்கூடிய ரோ காலமாக வரும். ஸோ இதுதான் ரோ, உங்களுக்கு தெரியும். இந்த ரோ இங்கே காலமாக வரும் 1 2. செகண்ட் ரோ 3 4. ஸோ 3 4. இதுதான் A டிரான்ஸ்போஸ். இதே மாதிரி நீங்கள் 3/3 மேட்ரிக்ஸ் 4/4 மேட்ரிக்ஸுக்கு எல்லாமே A டிரான்ஸ்போஸ் எழுதலாம். ஸோ A டிரான்ஸ்போஸுங்கிறது ரோவும் காலத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடிய, ரோ காலமாகும், காலம் ரோ ஆகும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் கம் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏயும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்தால் அது சிமெட்ரிக். ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டினில் சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் ப்ரூஃப் பண்ணு அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் தான் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் P அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்ட் டேர்மை அவங்க Q அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த Pயையும் Qவையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த A கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த A வரணும். வந்தால் அந்த சம் ஆஃப் தி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் ஆர் ப்ரூவ்ட். ஓகே, வெரி சிம்பிள். Pனா 1/2 A + A டிரான்ஸ்போஸ். A உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, A டிரான்ஸ்போஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ரெண்டே சம் பண்ணுவீங்க. அப்புறம் A கொடுத்துருப்பாங்க, A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பீங்க. அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் 2 வேணால் நீங்கள் காமன் எடுத்து கூட அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி வந்து A கிடைச்சதுன்னா அது என்னது? உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். டிட்டர்மினன்ட் வாங்க. டிட்டர்மினன்ட்டும் ஆல்வேஸ் இன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நீங்கள் எடுக்க முடியும். இப்போ இங்கே நம்ம ஒரு 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸை டிட்டர்மினண்டாக பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி கொக்கி சிம்பிளாக போடலாம். ஆனால் டிட்டர்மினன்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லைன் தான் போடணும். ஓகே, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காலம் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் this 2 into this 2. ஸோ 2 into 2 இடையில ஒரு மைனஸ் நம்மளாக போட்டுக்கணும். அப்புறம் இன்னொரு -1 into 4. ஸோ வாட் இஸ் ஹியர்? 4 minus into minus plus 4 it is equal to 8. So determinant matrix is equal to 8. Okay dear students, so 4 plus 4. In the determinant matrix இப்போ இங்க நமக்கு 8 கிடைச்சிருக்கிறது. அது 0வா வந்ததுன்னா அதுக்கு பேரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். 8 கிடைச்சதுனால நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இங்க 0 கிடைச்சதுனா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கான ஃபார்முலா உங்கள்கிட்ட இருக்கிறது. அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? திஸ் ஒன் 1/2 இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் x1. உங்களுக்கு 3 வெர்டிசஸ் கொடுத்துருப்பாங்க. 3 வெர்டிசஸ் இங்கே போடுங்க. x1 y1 x2 y2 x3 y3 போட்டுக்கோங்க. லாஸ்ட் காலம் 1 1 1. ஸோ இதை 3/3 எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்.
இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இதை தவிர்க்கக்கூடிய விஷயங்களை கூட பார்த்துட்டு போங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் we are going to the 8th sum. Okay, 8th lesson. Okay dear students. Okay dear students, now unit number 8, 8th lesson, vector algebra. Vector, what's the definition for vector? ஒரு வெக்டார் இல்லாமல் ஒரு மேக்னிட்யூட் வேல்யூ மட்டுமே இருந்ததுன்னா அது மாஸ். இப்போ மாஸ் இருக்கு, மாஸ்னா கேஜி, 1 kg 2 kg, அது இட் இஸ் நாட் ஏ வெக்டார். தட் இஸ் ஒன் மெஷர்மெண்ட். ஓகே, மாஸ். வெக்டார் மீன்ஸ் இட் ஹேவ் ஒன் டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ யூ சி போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன், போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் கால்டு வெக்டார். ஸோ இங்கே பாருங்க, ஏ இருக்கிறது, இங்கே ஏலிருந்து பிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். ஸோ டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட். ஸோ திஸ் இஸ் எ வெக்டார். ஸோ இட் இஸ் டினோட்டட் அஸ் ஏ வெக்டார். ஹியர் இட் இஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்த இனிஷியல் வெக்டார், இனிஷியல் பாயிண்ட் சொல்லுவோம். முடியக்கூடிய இடத்த டெர்மினல் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம். ஓகே, நவ் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ்னா இப்போ பாருங்க, இங்கே 2 வெக்டார்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வெக்டார்ஸ்லையும் சேம் மேக்னிட்யூட் அண்ட் சேம் டைரக்ஷன், சேம் மேக்னிட்யூட் அண்ட் சேம் டைரக்ஷன் இருந்ததுன்னா அது ஈக்குவல் வெக்டார்ஸ். பொசிஷன் வெக்டார், அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்க, ஓங்கிற பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது ஓ, இது ஒரு ஓ பாயிண்ட். ஏ பாயிண்ட் இங்கே இருக்கிறது, பி பாயிண்ட் இங்கே இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ஏபி வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆரிஜின், ஏயும் பியும் ஆரிஜினை டிபெண்ட் பண்ணி ஆரிஜினுடைய வித் ரெஸ்பெக்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது அப்படி வச்சுக்குவோம். அப்படி தட் இஸ் லெட் டு ஓ பி த ஆரிஜின், A and B 2 points. Then this AB கண்டுபிடிக்கும் போது AB is equal to, that is AB vector அப்படி கூட போட்டுக்கலாம். AB vector is equal to OB vector minus OA vector. ஓகே, இப்போமே PQனா OQ vector minus OP vector. எது ரெண்டாவது இருக்கிறதோ அதை ஃபர்ஸ்ட் போடணும். So AB vector means OB vector minus OA vector. Okay dear students. Then section formula. This is an important formula. So ஏபிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை, ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனை பின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் டிவைட் பண்ணியிருக்கு. எந்த ரேஷியோவில்? m/nங்கிற ரேஷியோவில், m/nங்கிற ரேஷியோவில். ஸோ m/nங்கிற ரேஷியோவில் அது டிவைட் பண்ணும்போது அந்த பிங்கிற பாயிண்ட் என்ன, அதான் அந்த செக்ஷன் ஃபார்முலா. ஸோ பிங்கிற பாயிண்ட் நம்ம ஓபி இஸ் ஈக்குவல் டு n இன்டு வலது பக்கம் n இன்டு அது வந்து இடது பக்கம் வாங்க ஏ வெக்டார். ஸோ இங்கே n இருக்கிறது, இது n, n-லிருந்து இங்கே a வெக்டார், n-லிருந்து na ப்ளஸ் mb கிராஸில் போகணும், mb பை m ப்ளஸ் n. இது இன்டர்னலி. இதே நேரம் எக்ஸ்டர்னலியாக இருந்தால், ஆர் கிடையாது, எக்ஸ்டர்னலியாக இருந்தால் na வெக்டார் மைனஸ் mb வெக்டார் பை m மைனஸ் n, இது வந்து எக்ஸ்டர்னல். ஓகே, ஸோ செக்ஷன் ஃபார்முலா இது அல்லது அது, இது இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சுன்னா அது ஸ்கேலார் ப்ராடக்ட். 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சா அது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ டாட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ டாட் பின்னுடைய டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்டு காஸ் தீட்டா. தீட்டானா என்ன? அந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும், இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க, இது பி வெக்டார்னு வச்சுக்கோங்க, இடையில உள்ள இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ இன்டு மாட் பி இன்டு காஸ் தீட்டா. ஓகே டியர், அதனுடைய ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரட்டேஷன், தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ, தட் இஸ் வாட் ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ. நீங்கள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ அப்படி சொல்லும்போது, பி ஆன் ஏன்னு சொல்லும்போது ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ. அதே நேரம் ஏ ஆன் பி சொல்லிட்டீங்கன்னா நியூமரேட்டரில் ஏ டாட் பி தான், டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் பி வரும். எது ஆனில் இருக்கிறதோ அது டினாமினேட்டரில் வரும், நியூமரேட்டர் ஏ டாட் பி தான் ஆல்வேஸ். தென் சில ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். டாட் ப்ராடக்ட் இஸ் காம்படேட்டிவ். காம்படேட்டிவ் மீன்ஸ் என்ன? மாற்றி போட்டு ஆப்ரேட் பண்ணாலும் சேமாக வரும். அதாவது ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, இஃப் ஏ டாட் பி ஈக்குவல் டு 0, 2 வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். நீங்கள் 2 வெக்டார் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் டாட் பண்ணுங்க, 0 கிடைச்சதுன்னு சொன்னால் அது பெர்பெண்டிகுலர், தட் 2 வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். இப்போ ஒரு வெக்டாருக்கு நீங்கள் தெரியும், இதாக பாருங்க, இதுதான் வெக்டார். வெக்டாரை நம்ம இப்படி தான் எடுக்கணும். ஏ ஈக்குவல் டு a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3k, b ஈக்குவல் டு b1i ப்ளஸ் b2j ப்ளஸ் b3k. ஓகே,
இதுக்கு யூனிட் வெக்டர் வருதா I, J, K, அது யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸை டாட் பண்ணும்போது என்ன வருது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை காலம் போட்டுக்கோங்க. இது டாட்டு, ஸோ இங்கே டாட் இருக்கிறது. அப்புறம் IJK, இந்த I டாட் I, J டாட் J, K டாட் K, அதாவது டயகனல். I டாட் I, J டாட் J, K டாட் K, all are 1, others 0, all others are 0. Okay, so I dot I is equal to 1, J dot J equal to 1, K dot K equal to 1. all other மாத்தி நீங்க I dot J அப்படி மாத்தி போட்டுட்டீங்கன்னா அது என்னது 0. ஸோ இங்க ரெண்டு உள்ள. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் A dot B ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இங்க பாருங்க A dot B. அப்போ என்ன பண்ணிருக்கோம், இந்த A1ஐயும் B1ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ A1 B1 மல்டிப்ளை ப்ளஸ் A2 B2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ப்ளஸ் A3 B3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். எனவே ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது மல்டிப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வரும். ஓகே, டாட் ப்ராடக்ட்ல ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். டாட் ப்ராடக்ட்ல கிராஸ் ப்ராடக்ட்ல வேற angle between two vectors theta equal to cos inverse of A dot B by modulus of A into modulus of B. இப்போ நம்ம வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு வருவோம். வெக்டார் ப்ராடக்ட் அதுக்கு நேர்மாறா ரெண்டு வெக்டாரை வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதும் ஒரு வெக்டார் ப்ராடக்ட். That is A cross B is equal to modulus of A into modulus of B into sin theta n cap. இந்த n capங்கிறது யூனிட் வெக்டர், அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, ஸோ திஸ் n cap is the unit vector. Then நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இங்கேயும் A cross B, it is not, cross product is not competitive. இங்க பாருங்க A cross B is not equal to B cross A. ஆனா A cross B is equal to minus of B cross A. ஸோ ரெண்டு வெக்டார்ஸை கிராஸ் பண்ணும்போது சேம் ஆன்சர் வராது, அதுக்கு மாறாக எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான். ஓகே, தென் நம்ம டாட் ப்ராடக்ட் சொன்னது மாதிரியே இங்கேயும் A cross B equal to 0 இருந்தால் டூ வெக்டார்ஸ் ஆர் பேரலல். ஸோ ரெண்டு வெக்டார்ஸை டாட் பண்ணும்போது 0 பெர்பெண்டிகுலர், ரெண்டு வெக்டார்ஸை கிராஸ் பண்ணும்போது 0 அது பேரலல். ரெண்டு சேம் வெக்டரை நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா அது ஆல்வேஸ் 0. ரெண்டு சேம் வெக்டரை நீங்கள் A cross A 0, B cross B 0, C cross C 0, ரெண்டு சேம் வெக்டார்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா அது ஆல்வேஸ் 0. தென் A cross B நம்ம எப்படி இருக்கணும், A dot B நம்ம இங்கே A1 B1 plus A2 B2 எழுதிட்டோம். அதே நேரம் A cross Bனா அது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபார்மில் IJK முதல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் A1 A2 A3 B1 B2 B3. டிட்டர்மினன்ட்ல நீங்கள் 3/3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் ஒன் வெக்டார், தட் இஸ் த ஆன்சர். ஸோ A cross B is a vector. Okay dear students, now the next one, நான் டாட் ப்ராடக்ட்டில் பண்ண மாதிரி இங்கே கிராஸ் ப்ராடக்ட்லையும் யூனிட் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ யூனிட் வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே கிராஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்புறம் IJK போட்டிருக்கேன். ஓகே, இப்போது அங்கே நீங்கள் I டாட் I இஸ் ஈக்குவல் டு 1, J டாட் J ஈக்குவல் டு 1, K டாட் K ஈக்குவல் டு 1, ஆல் அதர்ஸ் ஆர் 0. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. I cross I is equal to 0, J cross J equal to 0, K cross K equal to 0. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ரெண்டு ஒரே மாதிரியான வெக்டரை கிராஸ் பண்ணீங்கன்னா அது 0. அப்புறம் இது எப்படி வருதுன்னா அடுத்த காலத்தை எப்படி வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு XY Z ஆக்சிஸ் வரைச்சிக்கோங்க. இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், இது Z ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை I, இந்த ஆக்சிஸ் யூனிட் வெக்டர் J, இந்த ஆக்சிஸ் யூனிட் வெக்டர் K. anti-clock direction, this is anti-clock direction. ஓகே, இந்த anti-clock direction இப்போ பாருங்க 0 விட்டுக்கோங்க. I cross J அப்படி சொல்லும்போது இங்கே I இருக்கிறது, இங்கே J இருக்கிறது, டைரக்ஷன் சேமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன போடுங்க, ப்ளஸ் K. இந்த ரெண்டையும் விட்டுட்டு 3 ஆகக்கூடியது. அதே நேரம் I cross K அப்படின்னா I இங்கே இருக்கிறது, K இங்கே இருக்கிறது, டைரக்ஷன் இப்படி இருக்கிறது. ஸோ டைரக்ஷன் மாறி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மைனஸ் போட்டுட்டு இந்த ஜேயையும் ஐயையும் கேயையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஜே எடுக்கணும். எந்த ரெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுட்டு 3ஆவது. டைரக்ஷன் சேமாக இருந்தால் ப்ளஸ், டைரக்ஷன் மாறி இருந்ததுன்னா ஆப்போசிட் இருந்ததுன்னா மைனஸ். தட்ஸ் ஆல். ஸோ இங்கே பாருங்கள் ஜே கிராஸ் ஐ, ஜே எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, ஐ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டைரக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ மைனஸ் கே. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இந்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இன் கிராஸ் ப்ராடக்ட், sin inverse of modulus of A cross B by mod A into mod B. This is angle between in cross product. உங்கள் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கிராஸ் ப்ராடக்டாக டாட் ப்ராடக்டானு கேட்டால் அப்படி செய்யுங்க.
சும்மா அவங்க ஃபைண்ட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதில் பண்ணிக்கோங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் ஏ கிராஸ் பி அது வந்து என்னன்னா உங்களுடைய ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேட்டேஷனில் ஏ கிராஸ் பிங்கிறது வெக்டர் ஏரியா ஆஃப் தி பேரலலோகிராம். இது வெக்டார் ஏரியா ஆஃப் தி பேரலலோகிராம். ஆனால் மேக்னிடியூடில் நம்ம எடுக்கும்போது ஏரியா ஈக்குவல் டு மேக்னிடியூடில் இருக்கும்போது ஏரியா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு பேரலலோகிராம் அல்லது ஒரு ரெக்டாங்கிள் அதனுடைய ஒரு டயகனல் எடுத்தோம்னா டயகனலுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடியது டூ ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். இன்னும் டயகனல் கொடுத்துருந்தா இஃப் d1 d2 diagonals கொடுத்திருந்தா if d1 d2 given then area of parallelogram equal to 1/2 into d1 cross d2. ஸோ டயகனல் கொடுத்துருந்தா நீங்கள் 1/2 கூட எடுக்கணும். அட்ஜஸ்டன் சைடு கொடுத்துருந்தா நீங்கள் அப்படியே ஏ கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. தென் நான் ஏற்கனவே சொன்னேன் என் கேப்புங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். n கேப்ன்றது யூனிட் வெக்டர் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ யூனிட் வெக்டார் perpendicular to both a and b are n cap equal to plus or minus a cross b by modulus of a cross b. Okay, these are all the important things in vectors. Okay. Now ninth lesson. இந்த ninth lessonல லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி இருக்கிறது. ஸோ லிமிட்ஸை பற்றி நான் இங்கே கொஞ்சம் ஃபார்முலாஸ் கிட்ட தரேன். கண்டினியூட்டிங்கிறது நீங்கள் அந்த நம்முடைய வீடியோஸில் பார்த்துக்கோங்க. அதில் கண்டினியூட்டியை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த கண்டினியூட்டியுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் எந்த ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் அப்படி இருக்கக்கூடியது எப்படி ஈக்குவலாக வரணுங்கிறதெல்லாம் அங்கே நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ அதனால் நான் கண்டினியூட்டியை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. ஸோ லிமிட்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் எது அதை மட்டும் தான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ லிமிட்ஸில் எங்கே பாருங்கள், லிமிட்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, புக்கில் கொஞ்சம் குழப்பமாகவே கொடுத்துருக்காங்க. அந்த குழப்பத்தையெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது வேண்டாம். நீங்கள் லிமிட்ஸில் நம்ம இங்கே x tends to 3 அப்படின்னு வந்துருக்கான், இங்கே x³ minus 2x plus 6 அப்படி கொடுத்துருக்காங்களா, அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த 3யை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும், 3 cube, here it is 3 cube, okay, 3 cube minus 2 into 3 plus 6, okay. So 3 cube 27 minus 6 plus 6, so minus 6 plus 6 cancel, answer is 27. Okay dear students, so x cube minus 2s plus 6ங்கிற போது xக்கு நீங்கள் 3யை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 27 வந்திருக்கிறது, ரைட்டா. ஸோ இந்த minus 6 plus 6 cancel, 3 cube is equal to 27. இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு சில இன்டிட்டர்மினேட் வேல்யூஸ் வந்ததுன்னா, சப்போஸ் 0/0, 0 power 0, infinity, அதாவது any number by 0, infinity into infinity, infinity by infinity, infinity power infinity, அந்த மாதிரி நிறைய வரும் இன்டிட்டர்மினேட் வேல்யூ. அப்படி வந்ததுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஆல்ஜிபிரிக் ஃபார்மில் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள், இந்த லிமிட்டை அப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். அது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோஸில் அந்த லெசனில் இருக்கிறது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதனால தான் நான் இங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, வெறும் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எதுலாம்னா தீஸ் ஆர் ஆர் த இம்பார்ட்டண்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. Okay dear students. Then to special trigonometric limit எதெல்லாம்னா limit theta tends to 0 sin theta by theta equal to 1. Limit theta tends to 0 1 minus cos theta by theta equal to 0. இதெல்லாமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே அங்கே வீடியோஸில் போங்க, சம் எல்லாம் இருக்கும். Now some formulas inverse. Okay. Limit x tends to 0 sin inverse x by x is equal to 1. Limit x tends to 0 tan inverse x by x is equal to 1. Limit x tends to infinity, these are all infinity series, 1 plus 1 by x the whole power x equal to e exponential. Limit x tends to 0 1 plus x the whole power 1 by x is equal to exponential. Limit x tends to infinity
1 plus k by x the whole power x equal to e power k. These all are the important. Dear students, now unit 10ல differentiationக்கு முன்னால கொஞ்சம் introductionsல கொடுத்திருப்பாங்க அவங்க. ஸோ அதை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, சிலவெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் டிஃபரன்ஷியேஷன்லேருந்து வாங்க. டெரிவேட்டிவ்ஸில் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது சென்டர் மார்க் எடுக்கக்கூடியவங்க அதை கிளியராக நம்ம படிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் சொல்லி நீங்கள் வரும்போது இவ்வளோ ஃபார்முலாஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த ஃபார்முலாஸ் ஓகே, இந்த ஃபார்முலாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த இன்டெகிரேஷன் ஆல்சோ. இன்டெகிரேஷனில் கூட இந்த ஃபார்முலா தான் வருது. அதாவது இன்டெகிரேஷன் நீங்கள் இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin x ஈக்குவல் டு cos x படிக்கிறீங்கன்னா cos x வித் இன்டெகிரேஷன் sin x, அந்த இன்டெகிரேஷன்லேயே தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி இது மியூச்சுவலி இன்வர்ஸுங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டிப்ஸ் ஆனதுனால இதை இங்கே சொல்லிட்டு போகிறேன். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவை தரவாக பண்ணீங்க, அது உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலாவுக்கு கூட யூஸ் ஆகும். தேர்ஃபோர் இங்கே ஃபார்முலா பாருங்கள், கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0, x power n into x power n minus 1 log x 1 by x a power x into log a. இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போனோம்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகே, உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப், அங்கே நம்ம ஃபார்முலாஸ் படித்தோம். உங்களுக்கு இப்போ எக்ஸ் பவர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 5க்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. 5 இன்டூ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1, 5 கான்ஸ்டன்ட், அதனால 0 போட்டுக்குவீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 5 இன்டூ எக்ஸ் பவர் 4. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் அதுக்கு நெக்ஸ்ட் டைப் என்ன இருக்குன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லும்போது எக்ஸ், இப்போது இங்கே நான் பாருங்கள் எக்ஸ் பவர் 5 இருக்குது. நான் இதுக்கு பக்கத்தில் என்னது எக்ஸ்பேண்ட் கொடுத்தேன்னா சப்போஸ் எக்ஸ் பவர் 3 இல்லை 2x² அந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். எல்லாமே ஒரே வேரியபிளில் கொடுத்துருப்பேன். எக்ஸ்னா எக்ஸ்லேயே கொடுத்துருப்பேன், ஒய்னா ஒய்லேயே கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, x² y² அப்படி இருக்கிறது. ஸோ வேரியபிள் மிக்சட்டாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா இந்த x² டிஃபரன்ஷியேஷன் என்ன 2x, y² டிஃபரன்ஷியேஷன் என்ன 2y. ஆனால் நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்காக பண்ணுறீங்க. இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மீன்ஸ் x²க்கு நோ ப்ராப்ளம் 2x, பட் y² மீன்ஸ் 2y. then you can put dy by dx. dy by dx னா y dash y dab dash அப்படி கூட போடலாம். so dy by dx equal to constant differentiation 0. so இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் dy by dx கண்டுபிடிக்கணும். அதுதான் இம்ப்ளிசிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்கள் இதில் 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா x plus y காமன் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குங்க x plus y dy by dx is equal to 0 வந்திருக்கும். அப்போது y dy by dx இங்கேயே வச்சுட்டிங்கன்னா dy by dx மைனஸ் x வந்திருக்கும். ஸோ dy by dx is equal to மைனஸ் x by y இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ 2 or more வேரியபிள் வந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியதான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாகரிதமிக் ஃபங்க்ஷன் log of f of x equal to f dash of x by f of x. ஓகே இருக்கட்டும். ஆனால் லாகரிதமிக் ஃபார்ம்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு இப்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வரும். சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus 1 by x plus 2 இந்த மாதிரி வருது. y is equal to, இப்போ நீங்கள் லாகரிதம் எடுத்தீங்கன்னா இது இப்போ x plus 1 by x plus 2னா இது x plus 1 by x plus 2 the whole power 1 by 2 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் லாக் எடுக்கும்போது அந்த 1/2 இங்கே வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம், லாக் m by n ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் சம்மில் பார்த்துக்கோங்க. ஓகே, சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா நீங்கள் அது மேக்ஸிமம் sin 2θ cos 2θ tan 2θ இந்த மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் அங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சுருக்காங்க. தென் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படி சொல்லும்போது நான் இங்கே dy by dx பற்றி மட்டும்தான் இங்கே சொன்னேன். அதே நேரம் d² by dx² அப்படின்னா நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய, ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது d². ஸோ யூ சி ஃபைண்ட் y dash. ஸோ y here given. What is y dash? Y dash equal to 3x² minus 12x minus 5 constant 0.
இன்னொரு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் போகிறோம் y டபுள் டேஷ் அப்படி நான் வரும் இங்கே எது டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 6x minus 12 அது 0 தென் y ட்ரிபிள் டேஷ் அப்படி பண்ணும்போது என்ன வரும் 6 into 1 6 minus 12 0 ஸோ தீஸ் ஆர் த சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன் ஆர் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை மையமாக வச்சு நீங்கள் சம்ம பண்ணுங்கள் அந்த வீடியோஸை பாருங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் யூ வில் கெட் நோ மோர் மார்க் ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் study well all the best next now we are going to next lesson dear students now unit 11 la integration already I told you ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் டிஃபரன்ஷியேஷன் உடைய இன்வெர்ஸ் தான் இன்டகிரேஷன் ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இன்டகிரேஷன் உங்களுக்கு ஈஸி ஸோ டிஃபரன்ஷியேஷன் இங்கே பாருங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 அதே நேரம் இன்டகிரேஷன் ஆஃப் 0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார்த்தீங்களா ஓகே ஸோ அதே நேரம் கீழே வாங்க differentiation of log x is equal to 1 by x. Integration of 1 by x is equal to log x. இங்கே வாங்க differentiation of tan x is equal to secant square x. Integration of secant square is equal to tan x. Differentiation of a power x by log a is equal to a power x. Integration of a power x is equal to a power x into so நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸை படிங்க அதுலேருந்து இன்டகிரேஷனை திருப்பி நேர ரிவர்ஸில் கொண்டு வாங்க அது இன்டகிரேஷன் அப்படியே நீங்கள் படிக்கலாம் அதுபோக மிச்சம் இங்கே ஏதாவது டவுட்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டவுட்ஸ்லையும் கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே நவ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதே தான் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் 1 by root of 1 minus x square இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 minus x square equal to சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸோ இன்வர்ஸ்லையும் அது ரிவர்ஸில் நம்ம எழுதலாம் ஸோ டிஃபரன்ஷியேஷனுடைய ரிவர்ஸ் தான் இன்டகிரேஷன் தென் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டில் பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது அதாவது நான் சொல்கிறேன் சைனஸுடைய டிஃபரன்ஷியேஷன் காஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நான் இதுக்கு இன்டகிரல் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இதை எனக்கு இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் இந்த மெத்தடில் வரும்போது டினாமினேட்டரில் சைன் எக்ஸ் நியூமரேட்டரில் காஸ் எக்ஸ் சைனஸுடைய டிஃபரன்ஷியேஷன் காஸ் எக்ஸ் ஸோ differentiation of the denominator is in numerator. So, நான் எப்படி எழுதிக்கலாம் log of sin x plus c. Modulus வேணா போட்டுக்கலாம் போடாட்டாலும் பிரச்சனை இல்லை மாடுலஸ்ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஸோ பார்த்தீங்களா டினாமினேட்டரில் f of x நியூமரேட்டரில் f dash of x ஸோ டினாமினேட்டருடைய டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு ஒன்று இன்னொன்று அதே நேரம் இதே தான் நான் இன்னும் மறுபடியும் சொல்ல போகிறேன் integral sin power 5x cos x dx இது எனக்கு இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் f of x the whole power n பக்கத்தில் f dash of x இருந்ததுன்னா ஸோ இங்கே sin power 5x cos x ஸோ சைனஸ் டிஃபரன்ஷியேஷன் cos x ஸோ இந்த f of x டிஃபரன்ஷியேஷன் பக்கத்தில் இருந்தால் f of x the whole power n plus 1 by n plus 1 அப்படி எடுக்க முடியும் ஸோ இங்கே நான் என்ன பண்ணலாம் sin power 5 plus 1x by 5 plus 1 that is sin power 6x by 6 plus c this is the formula for this one ஸோ பக்கத்தில் நம்முடைய டிஃபரன்ஷியேஷன் இருந்ததுன்னா அதை நம்ம x power n ஃபார்மேட்லேயே நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ we are going to the next page then Bernoulli's theorem integration by parts-லேருந்து வந்தது ஸோ integration by parts நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள் integration by parts u dv equal to uv minus integral v du இங்கே இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு integration by parts கொடுத்துட்டாங்கன்னா uv minus integral v duன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மறுபடியும் உங்களுக்கு f of x g of x அப்படி வந்துடும் அதாவது integration by part எப்போவுமே எப்படி வரும் integral f of x into g of x into dx இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஸோ இந்த f of x தான் நம்ம யூன்னு வச்சுருக்கோம் இந்த g of x dx தான் dvன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த மறுபடியும் இந்த இடத்துல இங்கே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க இங்கே மறுபடியும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ண வரீங்க இன்டகிரேட் பண்ண வரும்போது இங்கே மறுபடியும் f of x into g of xன்னே இருந்ததுன்னா நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸை மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அதை அட்வான்ஸாக அதை ஈஸியாக முடிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க பெர்னாலிஸ் தியரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க பெர்னாலிஸ் தியரம்னா நீங்கள் டைரெக்டாக ஈஸியாகவே பண்ண முடியும் நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்டகிரல் வாட் இஸ் தட் ஒன் x ஸ்கொயர்
e power x dx இப்படி எடுக்க போகிறேன் வச்சுக்கோங்க. இது இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா u equal to x square dv equal to e power x dx அப்படி இருக்கேன். ஸோ u டேஷ்ங்கிற போது 2x, u டபுள் டேஷ்ங்கிற போது 2, கான்ஸ்டன்ட் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே vனா இன்டகிரல் e power x dx that is equal to e power x. v1 மறுபடியும் இந்த e power x இன்டகிரேட் பண்ணும், e power x தான் கிடைக்கும். v2 e power x இன்டகிரேஷன் e power x தான் கிடைக்கும். e power x எவ்வளோ தூரம் இன்டகிரேட் பண்ணாலும் e power x தான். நான் ஏன் இங்கே u டபுள் டேஷ் v2ஓடு நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா u டபுள் டேஷ் வந்து கான்ஸ்டன்ட் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நம்ம சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அப்படி சொல்லும்போது dx by a square x square இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு இந்த ஃபார்முலாஸை நீங்கள் படிச்சுட்டு இந்த ஃபார்முலாஸுடைய எக்ஸசைஸ் வீடியோஸில் இருக்கும், அதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவை அங்கே எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாமே. 2 மார்க்ஸ் ஒன்றும் கிடையாது, 1 மார்க் 2 மார்க்கு கிடையாது. இது எல்லாமே 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடியோஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவையும் வீடியோவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் மோர் மார்க். நவ் த லாஸ்ட் லெசன் யூனிட் 12. ஓகே, ஸோ த லாஸ்ட் லெசன் ப்ராபபிலிட்டி is what? Possible cases. Probability means possible cases. ஸோ அந்த பாசிபிள் கேசஸில் எதெல்லாம் நடக்கலாம் எதெல்லாம் நடக்கும்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. whose all possible outcomes are known in advance. என்னென்னு நமக்கு தெரியும். ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஹெட் ஆர் டெயில், தட் யூ நோ. ஒரு டை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா அதில் 6 ஃபேஸஸ் தான் இருக்கிறது, 1 2 3 4 5 6, தட் யூ நோ. ஸோ அதில் என்னென்ன நடக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுமா டெயில் விழுமா தெரியாது. ஹெட் விழலாம் அல்லது டெயில் விழலாம். தட் இஸ் whose each outcome is not possible to predict in advance. நம்ம முதல்ல அட்வான்ஸை நம்ம பண்ண முடியாது. இதுதான் விழுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது ஒன்று விழும்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஹெட்டு விடணும் அப்படின்னா திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட் பண்ணாமல் இருந்தாலும் அதனுடைய பாசிபிள் கேசஸ் என்ன, அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. அதாவது நான் சொன்ன மாதிரி காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் ஆர் டெயில், நம்ம எக்ஸாம் எழுதும்போது பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். பாஸ் ஆகக்கூடியது சக்ஸஸ், ஃபெயில் ஆகக்கூடியது அன்சக்ஸஸ். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஃபெயில்யூர். ஸோ சக்ஸஸும் ஃபெயில்யூர், பி ஆஃப் ஏயை நீங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்லி பி ஆஃப் ஏ பாரை ஃபெயில்யூர்னு சொன்னால் இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் 1. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய கொஸ்டினில் சம்மில் நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் அது ஒன்று தான் வரணும். ஒன்றுக்கு பின்னாலேயோ அது போயிட்டுன்னா அது நாட் ஏ ப்ராபபிலிட்டி. அது ப்ராபபிலிட்டி ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, தென் சம் இம்பார்ட்டன்ட் rules. P of null set, P of pi equal to 0. Here P of a plus P of a bar is equal to 1 ன்னு கொடுத்துருந்தோம் நம்ம. அப்போ இதில் ஏதாவது ஒன்று இங்கே வைக்க, P of a bar இங்கே வச்சுட்டோம்னா 1 minus P of a. Then P of a intersection B bar is equal to P of a minus P of a intersection B. இது ரெண்டுமே நமக்கு எதில் சம்முக்கு யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கும், மறுபடியும் ஒரு ப்ராபபிலிட்டி. அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெண்டு பை இருக்கிறது. அந்த 2 பையில் எந்த பையை முதல்ல சூஸ் பண்ணுறோம், தட் இஸ் 1 ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு பையை சூஸ் பண்ணலாம், இல்லது செகண்ட் பையை சூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் 2 ants, you can choose any one ant. There is 1 possibility case. From that ant, நீங்கள் எந்த பையை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பையிலிருந்து நீங்கள் ரெட் பால், ஒயிட் பால், க்ரீன் பால் அப்படி ஏதாவது ஒரு பாலை சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ அது செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ 2 ப்ராபபிலிட்டி அங்கே நடந்திருக்கிறது. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டினா எந்த பை வேணாலும் சூஸ் பண்ணலாம், அது ஒரு ப்ராபபிலிட்டி.
அந்த பையிலிருந்து எந்த பால் வேணாலும் எடுக்கலாம், அது இன்னொரு ப்ராபபிலிட்டி. அதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஏற்கனவே ஒரு கண்டிஷன் நடந்திருக்கிறது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டிஷனல் ஏ அல்லது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிஷனல்ங்கிறது இங்கே ஏ முதல்ல நடந்திருக்கிறது, இங்கே பி முதல்ல நடந்திருக்கிறது. ஸோ ஏ முதல்ல நடந்ததுன்னா கண்டிஷனல் டிவைடட் பை பி ஆஃப் ஏ. ஆனால் நியூமரேட்டரில் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான், எப்போவுமே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் நியூமரேட்டரில். கண்டிஷனில் வரக்கூடியது டினாமினேட்டரில் வரும் பி ஆஃப் பி. ஸோ இங்கே பி கண்டிஷனல் ஏ ஆனனால டினாமினேட்டரில் பி ஆஃப் ஏ, இங்கே ஏ கண்டிஷனல் பி ஆனனால டினாமினேட்டரில் பி ஆஃப் பி, பட் நியூமரேட்டர் ஹேவிங் ஆல்வேஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ denominator should not be 0. That is P of A not equal to 0, P of B not equal to 0. Independent event அப்படி சொல்லணும்னா இந்த P of A intersection B equal to P of A into P of B அப்படி இருந்ததுன்னா அது independent event. P of A intersection Bயும் P of A into P of A யும் P of B மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சரும் சேமாக இருந்ததுன்னா அது independent event. Sums are in your videos. Okay. Bayes theorem, very very important theorem, Bayes theorem. Bayes theorem அப்படி சொல்லும்போது நம்ம என்னென்னா இது வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, இங்கே பல ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸில் நமக்கு எது பர்டிகுலராக வேணுமோ அதுதான் Bayes theorem. இப்போ பாருங்கள், if A1, A2, A3, etc. A and R mutually exclusive and exclusive events such that P of AI is greater than 0, I is equal to 1, 2, 3, 4, n, and B is any event in which P of B greater than 0, then P of AI conditional B. P of AI conditional B. So, AI conditional A1. A1 நடந்திருக்கும், அதிலிருந்து நீங்கள் ஒரு ரெட் பால் எடுத்துருப்பீங்க. சரி, A1 ஃபஸ்ட்டு பேக்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பேக்லேருந்து ஒரு பால் எடுத்துருப்பீங்க, இல்லை 2 பால், அது எது. அதே மாதிரி செகண்ட் பேக் சூஸ் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் பேக்கை சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபோர்த்து பேக். ஸோ ஃபோர்த்து பேக், ஃபிஃப்த்து பேக், எந்த பேக் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது P of AI கண்டிஷனல் B அப்படின்னா P of AI into P of B conditional AI by P of A1 into P of B conditional A2 P of A plus P of A2 into P of B அப்படி எக்ஸட்ரா AN வரைக்கும் போகும். இப்போ உங்களுக்கு 3 பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. 3 பேக்ஸ் கொடுத்தா நீங்கள் எது வரைக்கும் பண்ணால் போதும், P of A3 வரைக்கும் டினாமினேட்டரில் போட்டால் போதும். P of A1, P of A2, P of A3, P of AN வரைக்கும் வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஒரு 2 பேக் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா P of A1ம் P of A2வும் போதும். ஸோ உங்களுக்கு P of A1, P of A2, P of A3 டினாமினேட்டரில் n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் நடக்கிறதோ அது எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நீங்கள். நியூமரேட்டரில் என்ன வரும்னா அந்த பர்டிகுலர் மட்டும். இப்போ நீங்கள் P of 3 பேக் கொடுத்துருக்காங்க, இந்த 3 பேக்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. உங்கள் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 2வது பேக்லேருந்து கிடைக்கக்கூடியதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எப்படி எழுதிருப்பீங்க, P of A2 into P of B conditional A2 divided by P of A1 into P of B conditional A1 plus P of A2 into P of B conditional A2 plus P of A3 into P of B conditional A3. டினாமினேட்டரில் அந்த 3 பேக்குமே நமக்கு வேணும். ஆனால் நியூமரேட்டரில் அந்த பர்டிகுலர் பேக், எந்த பேக்கில் உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த பேக். ஸோ பர்டிகுலர் பேக் என்ன, P of A2, அந்த A2 மட்டும். அதனால தான் இங்கே P of AI, நியூமரேட்டரில் P of AI into P of B conditional AI, டினாமினேட்டரில் எல்லாமே நமக்கு வேணும். ஓகே, தட் இஸ் த தியரம் ஆஃப் Bayes தியரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த தியரத்தினுடைய விஷயம் பார்த்துக்கோங்க. இதை ஒட்டி வரக்கூடிய சம்மையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நவ் நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு சப்போஸ் ஒரு 45 மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அல்லது 75 மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 45 மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் படிச்சோம். ஃபஸ்ட்டு வால்யூமில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனே பண்ணாதீங்க. நீங்கள் லெசன் 7ல் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸாம்பிள் 7.1 to 7.4 சொல்லக்கூடிய கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 7.1 to 7.4 நோட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் 7.1, 7.2, 7.12 to 7.33 பார்த்துக்கோங்க.
Then lesson 8 vector algebra exercise 8.1 to 8.4 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம்பிளையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. lesson 10 differential calculationல exercise 10.1 to 10.4 பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 10.30, 10.24, 10.22, 10.16 அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. lesson 12ல introduction of the probability பார்த்துக்கோங்க. அதில் exercise 12.1 to 12.4 பாருங்க. எக்ஸாம்பிள் 12.11 to 12.29 இவ்வளோ நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 45 அவுட் ஆஃப் 90 45 உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். அதே கூட நீங்கள் எல்லா ஒன் வேர்டையும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எக்ஸ்ட்ரா ஒன் வேர்டுன்னு நீங்கள் படிக்க வேண்டாம். புக் பேக்குடைய ஒன் வேர்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. தென் 75 மார்க்குக்குள்ளால் எடுக்கணும்னா நீங்கள் செகண்ட் வால்யூமை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு 2 லெசனை மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 75 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். சென்டர் எடுக்கணும்னா ஃபுல்லாக நம்ம படிக்கணும், கிரியேட்டிவ் கொஸ்டினும் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஓகே, ஸோ 45 மார்க்ஸ், 75 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.